வணக்கம். நாம ஒரு முக்கியமான கேள்வியை பத்தி பேச போறோம். அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற நிலப்பதிவேடுகள், அதாவது லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அது பொதுவான தகவலா இல்ல தனிப்பட்ட ரகசியமா? இன்னும் தெளிவா கேட்கணும்னா, உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு காலி மனை யாரோடையதுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு உரிமை இருக்கா, இல்ல அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு அரசாங்கம் சொல்லலாமா? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். இந்த முழு விஷயமும் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரு சாதாரண குடிமகன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஒரு சின்ன கேள்வி கேட்டதிலிருந்து தான். ஆமாங்க. திருவார் கார்த்திகேயன் ஆர்டிஐ சட்டத்தின் கீழ ஒரு விண்ணப்பம் போடுறாரு. பார்க்கறதுக்கு இது ஒரு தனிப்பட்ட மனு மாதிரி தெரியலாம். ஆனா இதோட முடிவுல வந்த தீர்ப்பு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியமானது. சரி, அவர் அப்படி என்னதான் கேட்டாரு? ஏதாச்சும் பெரிய ரகசியத்தையா கேட்டாரு? இல்லவே இல்ல. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். சில குறிப்பிட்ட சர்வே நம்பரை கொடுத்து, அந்த நிலத்தோட ஓனர் யாரு, அவங்களுக்கு அந்த நிலம் எப்படி வந்தது, அது சம்பந்தமான பத்திர நகல்களை கொடுங்கன்னு கேட்டிருக்கார். இது ஒரு நேரடியான கேள்விதானே. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அவருக்கு வந்த பதில் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. அவரோட கோரிக்கைய அதிகாரிகள் நிராகரிச்சிட்டாங்க. அவங்க நிராகரிச்சதுக்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அவர் கேட்ட நில விவரங்கள் எல்லாமே மூன்றாம் தரப்பினர் தகவல் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னது இந்த மூன்றாம் தரப்பினர் தகவல்? ரொம்ப சிம்பிள். அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கேக்குறது இன்னொருத்தரோட தனிப்பட்ட விஷயம். அத ஆர்டிஐ சட்டத்தோட பிரிவு 632 படி உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு வாதிட்டாங்க. சுருக்கமா சொன்னா, இதுல தலையிட உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா திரு கார்த்திகேயன் அதோட விட்டுடல. முடியாதுன்னு சொன்னா கேட்டுட்டு போற ஆள் இல்ல அவரு. நேரா தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல மேல்முறையீடு செஞ்சாரு. விடாமுயற்சிக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்போதான் இந்த வழக்கு ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. மேல்முறையீட்டுல தகவல் ஆணையம் என்ன தீர்ப்பு கொடுத்தது? வாங்க பார்க்கலாம். பாருங்க, இதுதான் அந்த வழக்கின் அதிகாரப்பூர்வ விவரங்கள். வழக்கு எண் SA 10441/2015. இந்த உத்தரவு நவம்பர் 2, 2016ல தமிழ்நாடு தகவல் ஆணையத்தால வழங்கப்பட்டிருக்கு. இது வெறும் கருத்துல ஒரு சட்டப்பூர்வமான தீர்ப்பு. சரி, தகவல் ஆணையம் இந்த முடிவுக்கு எப்படி வந்தது? அவங்க பாட்டுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லல. சட்டத்தை முழுசா ஆராய்ஞ்சு, இதுக்கு முன்னாடி நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகளையும் அலசி பார்த்து ரொம்ப ஆழமா ஆய்வு செஞ்சுதான் இந்த முடிவுக்கு வந்தாங்க. இந்த முழு வழக்கையும் புரட்டி போட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுதான். சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஒரு பழைய தீர்ப்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரி. நல்லா கேளுங்க. அரசாங்கம் பராமரிக்கிற நிலப்பதிவேடுகள் பொது ஆவணங்கள். அதனால அத தனிப்பட்ட தகவல்னு சொல்லவே முடியாது. அவ்வளவுதான். இந்த ஒரு வரிய கேம் சேஞ்சர். சோ அந்த தீர்ப்பை வச்சு ஆணையம் சில விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. 1, நில உரிமை விவரங்கள் எல்லாமே பப்ளிக் ரெஜிஸ்டர்ல தான் இருக்கு. 2, அது ஒன்றும் டாப் சீக்ரெட் கிடையாது. 3, இந்த தகவலை கொடுக்க மறுப்பது வெளிப்படைத்தன்மைக்கு எதிரானது. கடைசியா அந்த மூன்றாம் தரப்பின தகவல்னு சொன்ன காரணம் இருக்கு, அது சட்டத்தை தவறா பயன்படுத்துறதற்கு சமம்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த தீர்ப்பு வந்துடுச்சு. ஆனா இதோட முக்கியத்துவம் என்ன? இதனால நமக்கு என்ன லாபம்? முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆணையம் வெறும் நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு போகல. அதுக்கு மேல போய் தெளிவான உடனே செயல்படுத்தக்கூடிய சில உத்தரவுகளையும் போட்டாங்க. இதோ அந்த அதிரடி உத்தரவுகள். ஸ்டெப் 1, மனுதாரர் கேட்ட எல்லா ஆவணங்களையும் உடனே கொடுக்கணும். ஸ்டெப் 2, இவ்ளோ நாள் தாமதம் செஞ்சு தப்பா மறுத்ததுக்கு தண்டனையா அந்த தகவலை ஒரு பைசா கூட வாங்காம இலவசமா கொடுக்கணும். ஸ்டெப் 3, இதுக்கு காரணமான அதிகாரிகள் ஆணையத்துக்கு முன்னாடி நேர்ல வந்து விளக்கம் கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் உண்மையான பொறுப்பேற்பு. யோசிச்சு பாருங்க, இதே திரு கார்த்திகேயனுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச வெற்றி. இந்த ஒரு தீர்ப்பு இனிமேல் எல்லோருக்கும் விதிமுறைகளை தெளிவுபடுத்திருச்சு. ஆக இந்த முழு விஷயத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாடம் இதுதான். அரசாங்கம் கையில வச்சிருக்கிற நில உரிமை தகவல்கள் ரகசியமானவை இல்ல, அது பொதுவானது. இப்போ ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு உங்களுடைய உரிமைகளை எப்படி பாதுகாக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெளிப்படைத்தன்மை ஏன் இவ்வளவு முக்கியம்? யோசிச்சு பாருங்க.